السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمد أشهد أن محمدا رسول الله أشهد أن محمد رسول الله. حي على الصلاة حي على الصلاة لا حول ولا حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله محمد رسول الله. اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن الحمد لله نحمده نستعينه نستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய அருள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கிற இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே எப்படி அல்லாஹ் இந்த இடத்தில் நாம் அனைவரையும் ஒன்று கூட்டினானோ அதே போல நாளை மறுமையிலே அல்லாஹ் தயாரித்திருக்கிற சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று செய்தவனாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
இன்றைய இந்த ஜும்மாவுடைய குத்துபாவாக ஷைத்தானின் சதிவலைகள் என்ற தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே ஈமானுக்கும் ஷைத்தானுக்கும் இடையிலே நடக்கிற போராட்டம் தான் நாளை மறுமையிலே நமக்கு சுவனத்தையோ நரகத்தையோ பெற்று தரப்போகிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் ஒரு பெரும் போராட்டமாக ஷைத்தானிடமிருந்து ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய காட்சிகளை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அந்த ஷைத்தானை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஏராளமான இடங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டிய ஷைத்தானை பற்றிய பேசிய செய்திகளை நாம் அதே அளவுக்கு அதே அழுத்தத்தோடு அதே ஆழமாக அப்படி சிந்தித்து புரிந்திருக்கிறோமா என்றால் இல்லை. எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறோம் என்று கேட்டால், உலகத்தில் நமக்கு ஒருவர் எதிரியாக இருந்தால் அந்த எதிரி யார் என்பதை பற்றி நாம் அத்தனை பேரும் அறிந்திருக்கிறோம். குடும்பத்தில் ஒருவர் எதிரி, ஒருவரை பிடிக்காது, ஒருவரை பழிவாங்க வேண்டும் என்று சொன்னால் அவரை பற்றியான எல்லா தகவல்களும் நமக்கு இருக்கும். அவரை பற்றி பேசுங்கள் என்று சொன்னால் 1 மணி நேரம் அவரை பற்றி பேசுவதற்கு கூட நாம் தயாராக இருக்கிறோம். அவ்வளவு தகவல்களை நாம் சேமித்து வைத்திருக்கிறோம். அதே நேரத்தில் நாம் செய்கிற வியாபாரத்திலே ஒருவர் போட்டியாளராக இருக்கிறார், ஒருவர் எதிரியாக இருக்கிறார் என்று கேட்டால் அவரை பற்றி, அவர் எப்படி எதிரி, அவர் எப்படி தொழில் செய்கிறார், அவர் எந்த இடத்துல எப்படி பேசுவார் என்று அவரை பற்றியான எல்லா செய்திகளும் நாம் அறிந்து வைத்திருப்போம். அதே நேரத்தில் ஷைத்தான் நமக்கு மிகப்பெரிய எதிரி என்று அல்லாஹ் சொல்லுகிற நேரத்தில் அப்படியான ஷைத்தானை பற்றி முழுவதுமாக நாம் அறிந்திருக்கிறோமா என்றால் இல்லை. எந்த அளவுக்கு இல்லை என்று கேட்டால், ஷைத்தானை பற்றி உங்களுக்கு தெரிந்த செய்திகளை சொல்லுங்கள் என்று நம்மிடத்தில் கேட்டால் அதிகபட்சமாக 2-3 செய்திகளை சொல்லிவிட்டு கடந்து விடுவோம். ஷைத்தான் என்பவன் மனிதனை வழிகெடுப்பான், ஷைத்தான் என்பவன் தீய எண்ணங்களை போடுவான், ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்க எதிரியாக இருக்கிறான், ஷைத்தான் அந்த சுவனத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுத்தான். இவ்வளவுதான். ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்துக்குள்ளாக ஷைத்தானை பற்றி மேலோட்டமாக நமக்கு தெரிந்த தகவல்களை கொண்டு ஷைத்தானை பற்றியான செய்திகளை நாம் கடந்து விடுவோம். ஆனால் நிஜமாக ஷைத்தானை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே எப்படி நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்று கேட்டால், பகிரங்க எதிரியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அறிவிக்கிறான். எந்த அளவுக்கு என்று கேட்டால், அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்னஹு லக்கும் அதுவுன் முபீன். ஷைத்தான் இருக்கிறானே உங்களுக்கு பகிரங்க விரோதி, உங்களுக்கு பகிரங்க எதிரி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஷைத்தான் நமக்கான எதிரி என்று மிக கடுமையாக பேசியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல திருமறை குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே அல்லாஹ் ஷைத்தானை பற்றி பேசும்போது சொல்லுதான், ஷைத்தானை நீங்கள் உங்கள் உற்ற நண்பராக எடுத்துக்கொள்ளாதீங்க, அவர்களை எதிரியாகவே வைத்து பாருங்கள் என்று சொல்லி திருமறை குர்ஆனில் இப்படி ஏராளமான இடங்களிலே ஷைத்தானை பற்றி எங்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறானோ அங்கெல்லாம் மனித சமுதாயத்துக்கு எதிராக மோசமானவனாக அவனிடத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு இடங்களிலே ஷைத்தானை பற்றி பேசியிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அப்படியான எதிரியாக இருப்பவன், அப்படியான உள்ளத்திலே தவறான எண்ணங்களை போடுபவன், அப்படியாக நம்மை வழிகெடுப்பதற்காகவே இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்த அந்த ஷைத்தான் என்கிற படைப்பை அதே அழுத்தத்தோடு அதே சிந்தனையோடு புரிந்திருக்கிறோமா என்றால் இல்லை. எந்த அளவுக்கு என்று கேட்டால், சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள், ஷைத்தானின் அனுபவம் எந்த அளவுக்கு. அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குகளோடு இருந்த நேரத்திலே என்றைக்கு வரைக்கும் இருக்க போகிறான், அல்லாஹ் அவனுக்கு மறுமை நாள் வரையும் அவகாசம் கொடுக்கிறான். மறுமை நாள் வரையும் அவகாசம் கொடுக்கிறான் என்று கேட்டால், மனிதனை வழிகெடுப்பதற்கான அவனுடைய அனுபவத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்தில் 60 வருடம் 80 வருடம் 100 வருடம் உலகத்திலே வாழ்ந்தால்
அதிலிருந்து எவ்வளவு பாடங்களை படிக்கிறோம், எவ்வளவு படிப்பினை பெறுகிறோம். அனுபவம் வாய்ந்த ஒருவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் அனுபவம் வாய்ந்தவர், அவர் நிறைய பார்த்திருப்பாரு, நிறைய படிச்சிருப்பாரு, நிறைய கேள்விப்பட்டிருப்பாரு. எனவே அவரிடத்தில் ஏதேனும் ஆலோசனைகளை கேட்கலாம் என்றால் கூட அனுபவம் வாய்ந்த ஒருவரை தேடி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, இந்த ஷைத்தான் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டதிலிருந்து சிந்தித்து பாருங்கள். எத்தனாயிரம் நாட்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மனிதர்களை அவன் பாடம் படித்திருக்கிறான், மனிதர்களிடத்திலிருந்து அவன் படிப்பினை பெற்றிருக்கிறான், மனிதர்களை வழிகெடுப்பதற்கான எவ்வளவு செய்திகளை மிக திட்டமிடுதலோடு அவன் வைத்திருக்கிறான் என்பதை நாம் ஷைத்தானை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, ஷைத்தானை பொறுத்தவரை இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, இந்த சமுதாயம் 72 கூட்டங்களாக பிரியும் என்று சொன்னார்கள். 73 கூட்டத்திலே ஒரு கூட்டம் சுவனம் என்று சொன்னார்கள். இந்த 72 கூட்டங்களுக்கு பின்னால் இருப்பவன் ஷைத்தான். சிந்திச்சு பாருங்க, ஒரே ஒரு இஸ்லாமிய சமுதாயத்திலே, ஒரே ஒரு உம்மத்திலே திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்ன பொன்மொழிகளை தூய்மையாக எடுத்து சொன்ன இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அதை 72 கூட்டங்களாக ஒருவனால் பிரிக்க முடிந்தது என்று சொன்னால் அவனை பற்றி நாம் எப்படிப்பட்ட சிந்தனைகள் உருவாக்க வேண்டும், எப்படிப்பட்ட மனிதனுடைய உள்ளத்திலே எப்படியான மோசமான எண்ணங்களை கொண்டவனாக இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அவன் சாதாரணமானவன் அல்ல, மலக்குகளை அவன் பார்த்தான். நபி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளோடு இருந்த சமயத்திலே மலக்குகளோடு தான் ஷைத்தானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை அங்கே இருக்க செய்தான். அந்த நேரத்திலே மலக்குகளை பார்த்தவன் ஷைத்தான். எந்த அளவுக்கு என்று கேட்டால் அவனுக்கு தெரியும், உலகத்திலே எங்கெல்லாம் மலக்குகள் இருக்கிறார்கள், யாரிடத்தெல்லாம் போக முடியாது, யாரிடத்தெல்லாம் போக முடியும் என்பதை அத்தனை செய்திகளையும் அறிந்து வைத்திருப்பவன் யார்? ஷைத்தான். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷைத்தானுக்கு கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே தோன்றிய எத்தனையோ கோட்பாடுகள் ஷைத்தானால் உருவாக்கப்பட்ட. சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். டார்வின் கோட்பாடு என்ன? குரங்கிலிருந்து மனிதன் வந்தான். மனித அறிவுக்கு எதிரான அப்படியான ஒரு மோசமான கோட்பாடு டார்வின் என்ற அந்த அவன் மூலமாக, அவன் சிந்தனையின் மூலமாக ஷைத்தான் விதைத்தான். உலகத்திலே அதன் பின்னால் செல்லக்கூடிய மக்களை பார்க்கிறோம். இப்படி உலகத்தில் தோன்றிய எத்தனையோ வழிகேட்டுக்கு பின்னால் இந்த ஷைத்தான் இருக்கிறான், ஷைத்தானுடைய தீண்டுதல் இருக்கிறது, ஷைத்தான் அப்படியான சிந்தனையும் எண்ணத்தையும் விதைக்கிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஷைத்தானை பற்றி நாம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், அப்படியான ஷைத்தான் எப்படியெல்லாம் வருவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அந்த அடிப்படையில் சிந்திச்சு பாருங்கள். யார் ஷைத்தானை பற்றி, ஷைத்தானுடைய வரலாறை பற்றி அல்லாஹ் எப்படி பேசுகிறான்? அல்லாஹ் அந்த ஷைத்தானுடைய வரலாற்றை பற்றி சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு என்று கேட்டால், அல்லாஹ் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கிறான். படைத்து அங்கே இருக்கக்கூடிய மலக்குமார்கள், அதில் இருக்கக்கூடிய ஷைத்தான் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் சஜிதா செய்யும்படி எழுதினான். வயது குல்நாலில் மலாயிக்கத்து ஆதமுல் சஜது இல்லா இப்லீஸ், நாம் அத்தனை பேரையும் சஜிதா செய்யும்படி ஏவினோம். இப்லீஸ் மறுத்தான், பெருமை அடித்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். அப்படி மறுக்கிற நேரத்திலே அல்லாஹ் இப்லீஸை நோக்கி கேட்டான், ஏன் என்னுடைய இரு கரத்தால் நான் ஆதமை படைத்திருக்க அவருக்கு ஏன் நீ சிரம்பணிய மறுத்தாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டான். அன்புள்ள சகோதரர்களே, சைத்தான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னை நீ நெருப்பால் படைத்தால், இதோ ஆதம் இருக்கிறாரே அவரை களிமண்ணால் படைத்தால் அவரை விட நான் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று அவன் பெருமை அடித்தான், ஆணவம் கொண்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டான். சகோதரர்களை சிந்திச்சு பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய இரு கரங்களால் படைக்கப்பட்டவர். நேரடியாக ஷைத்தான் சிரம்பணிய மறுத்த போது அந்த செய்திகளை கேட்டவர் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இந்த இடத்திலே சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய துணைவியையும் சொர்க்கத்துக்குள்ளே குடியமர்த்துகிறான். குடியமர்த்தி விட்ட நேரத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு சொன்ன ஒரே கட்டளை என்ன? இங்கே நுழையுங்க, போய் உங்களுக்கு வேண்டியதை செய்யுங்கள். ஒரே ஒரு கட்டளையை மட்டும் அல்லாஹ் தடுத்திருந்தான். அந்த மரத்தின் பக்கம் மட்டும் நீங்கள் நெருங்க வேண்டாம். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே கட்டளை. சகோதரர்களே,
சிந்திச்சு பாருங்கள். ஷைத்தான் எப்படி நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே வந்தான் தெரியுமா? சுவனத்துக்குள்ளே வருகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? எந்த மரத்தை அல்லாஹ் தடுத்தானோ அது தடை இல்லை என்று அவன் சொல்லவில்லை. எப்படி சொன்னான் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஷைத்தான் சொன்னதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆதமே, அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறான். அல்லாஹ் ஏன் இந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று சொன்னான் தெரியுமா? தப்சீர் செய்கிறான், விளக்கம் கொடுக்கிறான். என்ன விளக்கம் சொன்னான்? இந்த மரத்தை நீங்கள் நெருங்கினால் நீங்கள் இருவரும் மலக்குகளாக மாறிவிடுவீர்கள், அல்லது சொர்க்கத்திலே இந்த இடத்திலே நீங்கள் தங்கி விடுவீர்கள் என்று ஒரு விளக்கத்தை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் கொடுக்கிறான். சகோதரரை சிந்திச்சு பாருங்க. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கரத்தால் படைக்கப்பட்டவர்கள். இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரம்பணிய மறுத்தான். மோசமானவன், எதிரியானவன். அப்படிப்பட்டவன் எப்படி வந்து சொல்லுகிறான்? மரத்தின் அல்லாஹ் மரத்தை தடை செய்தான். தடை என்று தடை கூடாது என்று அவன் சொல்லல. அந்த மரத்தை பற்றியான ஒரு விளக்கத்தை சொல்லி, ஒரு ஆசையை சொல்லி அங்கிருந்து அவன் வெளியேறி விடுகிறான். அந்த நேரத்தில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மரத்தின் பக்கம் நெருங்கினார்கள். அல்லாஹ் தடுத்த அந்த மரத்தின் பக்கம் நெருங்கிய பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையாக கண்டிருத்து, இங்கிருந்து நீங்கள் வெளியேறி விடுங்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மனைவியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமிக்கு அனுப்புகிறான். சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள். அது வரைக்கும் அங்கே இருந்த ஷைத்தான் அப்பொழுது அவன் விரட்டப்படுகிறான். விரட்டப்படுகிற நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே அவகாசம் கேட்கிறான். சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள். என்ன அவகாசம்? இறைவா, எனக்கு நீ மறுமை நாள் வரை அவகாசம் கொடு, எனக்கு மறுமை நாள் வரைக்கும் நீ அவகாசம் கொடு என்று அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் அவகாசம் கேட்டான். நீ என்னை வழிகெடுத்த காரணத்தினால் உன்னுடைய மக்கள் அனைவரையும் நான் வழிகெடுப்பேன், அல்லாஹ்விடத்திலே சவால் விடுகிறான் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள். ஷைத்தான் தன்னை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் ஒருவன் சவால் விட முடிகிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானுக்குரிய அந்த ஆற்றலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். அல்லாஹ் சொன்னான், என்னுடைய அடியார்களை உன்னால் வழிகெடுக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானுக்கு அவன் அவகாசம் அளித்தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானுக்கு அவகாசம் அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள். ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் என்ன சொன்னான் தெரியுமா? உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக நான் அத்தனை மக்களையும் நான் வழிகெடுப்பேன், உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அதிகமானவரை நீ பார்க்க மாட்டாய் என்று அல்லாஹ்விடத்திலே ஒருவன் நேரடியாக சவால் விட முடிந்தது என்று சொன்னால் அவனுக்கு இருந்த துணிச்சல் என்ன, அவனுக்கு இருந்த ஆற்றல் என்ன? அந்த துணிச்சல், அந்த ஆற்றலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சவால் விடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் சொன்னான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே, அவன் விட்ட சவாலை, அவன் மனித குலத்துக்கு பகிரங்கமானவன், என்னிடத்திலே சவால் விட்டிருக்கிறான், உங்களை வழிகெடுக்க வருவான். எத்தனையோ இடங்களிலே அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள். 4வது அத்தியாயம் 118வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் அல்லாஹ் ஷைத்தான் சொன்னதாக அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களில் நான் பெரும்பாலான மக்களை வழிகெடுப்பேன், உன் அடியார்களில் குறிப்பிட்ட தொகையினரை நான் வென்றெடுப்பேன், அவர்களை வழிகெடுப்பேன், அவர்களுக்கு நான் ஆசை வார்த்தை கூறுவேன், அவர்களுக்கு கட்டளையிடுவேன், அவர்கள் கால்நடையின் காதுகளை அறுப்பார்கள், மீண்டும் அவர்களுக்கு நான் கட்டளையிடுவேன், அவர்கள் அல்லாஹ்வின் வடிவத்தை மாற்றுவார்கள், அல்லாஹ்வை என்று ஷைத்தானை பொறுப்பாளாக்கி கொள்பவன் வெளிப்படையான நஷ்டத்தை அடைந்து விட்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4வது அத்தியாயம் 118வது வசனத்திலே சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள். இப்படியான பல சவால் யார் முன்னிலையிலே, யார் படைத்தானோ அந்த படைத்த இறைவன் முன்னிலையிலே அல்லாஹ் அந்த ஷைத்தான் என்பவன் சவால் விட்டு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறான் என்கிற காட்சிகளை பார்க்கிறோம். சிந்திச்சு பாருங்க. இப்படியெல்லாம் அல்லாஹ் ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சவால் விட்ட பொழுது மனிதனை அல்லாஹ் எப்படி வைத்திருந்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலக்கத கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்களை தரையிலும் கடலிலும் சுமந்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த அளவுக்கு இந்த உலகத்திலே கண்ணியமாக மனிதனை வைத்திருந்தான். சகோதரர்களே எந்த அளவுக்கு தெரியுமா? ஷைத்தான் இறைவனுக்கு சுஜூது செய்ய மறுக்கவில்லை. புரிந்து கொள்ள வேண்டும்.
இறைவன் எனக்கு சுஜூது செய் என்று சொல்ல பொழுது இறைவனுக்கு சுஜூது செய்து அல்லாஹ் அங்கிருந்து விரட்டவில்லை. யாருக்கு சுஜூது செய்ய மறுத்தார்? மனிதனாகிய நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யாத காரணத்தினால் இந்த மனிதனுக்கு ஆதரவாக ஷைத்தானுக்கு எதிராக இங்கிருந்து வெளியேறிவிடு என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகளை நம்மை அல்லாஹ் எந்த அளவுக்கு நம்மை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சகோதரர், நான் கேட்கிறேன், நமக்கு சுஜூது செய்யாத ஒருவனை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு விரட்டி அனுப்பி அவன் எதிரி, அவன் மோசமானவன் என்று அல்லாஹ் நம்மிடத்தில் எச்சரிக்கை செய்திருக்க, அப்படிப்பட்ட ஷைத்தானை வழிபடக்கூடிய, அப்படி சைத்தானுடைய ஆசைகளை கேட்கக்கூடிய, அப்படி சைத்தானுடைய தூண்டுதல்களுக்கு உண்டாக்கக்கூடிய சகோதரர்களை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். அதனால்தான் அல்லாஹ் அந்த ஷைத்தானிடமிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக, அவனை பற்றி எச்சரிப்பதற்காக ஒவ்வொரு காலத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை அனுப்பினான், வேதங்களை கொடுத்தான், அவனை பற்றி எச்சரிக்கை செய்தான். அவர்களுடைய மொழியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதத்தையும் நபிமார்களையும் கொடுத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சைத்தானிடத்தில் இட்ட சவால். அல்லாஹ் சைத்தானை இந்த பூமியிலே விரட்டி அனுப்பும் பொழுது அல்லாஹ் நம்மை பார்த்து சொன்ன செய்தி, இன்றைக்கு அதே அழுத்தத்தோடு அந்த ஷைத்தானை பற்றி புரிந்திருக்கிறோமா? எங்கே வருவான், எப்படி வருவான், எப்படியான எண்ணங்களை போடுவான், எப்படியான சிந்தனையை தூண்டுவான், எந்த இடத்தில் வந்தால் அவனிடத்திலிருந்து எப்படி தற்காத்துக் கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் என்னை வழிகெடுப்பான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கிறோமா? சகோதரர்களை, சைத்தான் செய்யக்கூடிய சதிவலைகள், சைத்தான் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை எத்தனையோ இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான். அதிலே ஒன்றாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவது, தீயவற்றை அவன் உங்களுக்கு அலங்காரமாக காட்டுவான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே ஒரு பெண் சூரியனை சிரமணங்குவதாக கண்டார். அந்த செய்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் சூரியனுக்கு சஜிதா செய்வதை அவர்களுக்கு ஷைத்தான் அழகாக்கி காட்டினான். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, ஒரு செய்தி, பகிரங்கமான இணை வைப்பை கூட ஷைத்தான் மனிதர்களுக்கு அலங்காரமாக காட்ட முடிந்தது என்று சொன்னால், அவனுடைய உள்ளத்திலே அதிலிருந்து ஈர்க்க முடிந்தது என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஆற்றலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஷைத்தானுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ செய்திகளில், எத்தனையோ அலங்காரங்களிலே மூழ்கி இருக்கிறோம். உலகத்தில் செய்யக்கூடிய எத்தனையோ பாவங்களை நமக்கு அலங்காரமாக காட்டுகிறான். ஷிர்கிலே, பித்அத்திலே, அனாச்சாரத்திலே, அசிங்கத்திலே, ஆபாசத்திலே எத்தனை இடங்கள் அப்படி ஷைத்தான் நம் பாவம் என்று இஸ்லாம் தடுத்திருக்கிற பொழுது, ஹராம் என்று சொன்ன பொழுது அதை எவ்வளவு அழகாக ஷைத்தான் இன்றைக்கு நம்மிடத்திலே காட்டிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே அதே ஷைத்தானின் சதிவலையாக ஷைத்தான் எப்படி வருவான், நீங்கள் செய்யக்கூடிய தீய காரியங்களை செய்யுமாறு உங்களை ஏவிக்கொண்டே இருப்பான். நம்பிக்கை கொண்டவரே, ஷைத்தானின் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். யார் ஒருவர் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவாரோ அவரை வழிகெடுப்பான், அவர்களை மானக்கேடான செயல்களை அவன் செய்ய வைப்பான், தீமையை உங்களிடத்திலே அவன் தூண்டுகிறான். சகோதரர், இன்றைக்கு எப்படிப்பட்ட காரியத்தையும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக ஒரு வஸ்வாசின் மூலமாக, ஒரு எண்ணத்தின் மூலமாக, ஒரு சிந்தனையின் மூலமாக எத்தனை மானக்கேடுகளை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக தூண்டி இருக்கிறார். அவனுடைய வேலையே மானக்கேடு, உங்களை கேவலப்படுத்துவதுதான் அவனுடைய வேலை. நம்ம நினைக்கிறோம் ஷைத்தான் என்பவன் சைத்தானுக்கு வழிபட்டு விட்டால், சைத்தானுக்கு கட்டளையிட்டு விட்டால் உலகத்திலே கண்ணியப்படுத்துவான், உலகத்திலே உயர்ந்த இடத்திலே வைப்பான். அதுவல்ல,
உங்களை இணை வைப்பவராக, சிறுக்கு செய்பவராக, சிறுக்கை ஆதரிப்பவராக, சிறுக்கு பிரச்சாரம் செய்பவராக மாற்றி கடைசியிலே உங்களை எங்கே தள்ளுவான் தெரியுமா? அவன் உங்களை பகிரங்கமாக மானக்கேடான கேவலமான செயலை செய்ய தூண்டுவான், உங்களை கேவலப்படுத்துவான். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களிலே சர்வ சாதாரணமாக நம்மையும் அறியாமல் ஷைத்தானுடைய எண்ணங்களுக்கு பின்னால், ஷைத்தானுடைய சிந்தனைகளுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே சொல்லும் பொழுது, மது மற்றும் சூதாட்டத்தின் மூலமாக உங்களிடையே பகைமையும் வெறுப்பையும் ஏற்படுத்தவுமே அவன் விரும்புகிறான். அவன் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் தொழுகையை தடுப்பதை விட்டுமே ஷைத்தான் விரும்புகிறான். நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா என்று கேட்கிறான். அல்லாஹ் நிறைய காரியங்களை சொல்லிவிட்டு அந்த காரியங்களுக்கு பின்னால் ஷைத்தான் இருக்கிறான். மதுவுக்கு பின்னால் ஷைத்தான் இருக்கிறான், சூதாட்டத்துக்கு பின்னால் ஷைத்தான் இருக்கிறான். உங்களிடத்திலே பகைமையும் வெறுப்பையும் உண்டாவதற்கு பின்னால் ஷைத்தான் இருக்கிறான். உங்களை இறைவனை நினைப்பதை விட்டும் தடுப்பதற்கு பின்னால் ஷைத்தான் இருக்கிறார். உங்களை தொழுகையை விட்டும் தடுப்பதற்கு பின்னால் ஷைத்தான் இருக்கிறார். உங்களை ஷைத்தான் பின்னின்று எந்த நல்ல காரியங்களுக்கு பின்னாலும் அதை செய்ய விடாமல் உங்களை தடுத்துக் கொண்டு அவன் இருக்கிறான். விளங்க மாட்டீர்களா? சிந்திக்க மாட்டீர்களா? விழிப்புணர்வோடு இருக்க மாட்டீர்களா? எத்தனை இடங்களிலே சகோதரர்களை அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறார். இன்றைக்கு சாதாரணமாக பயன்படுத்துகிற மொபைல் போன், சினிமா, டிவி, கலாச்சாரம் எந்த அளவுக்கு என்று கேட்டால், இஸ்லாமிய வாழ்வியலை தாண்டி மேலை நாட்டு கலாச்சாரத்திலே, பிற மதங்களினுடைய கலாச்சாரத்திலே எப்படி விழுகிறோம்? நாம் பார்க்கிற மேலை நாட்டின் காட்சிகள், சினிமாக்கள், சீரியல்கள் என்ற பெயரால் என்ன போதிக்கப்படுது? என்ன ரசனையோடு, என்ன கைதட்டி, என்ன சிரித்து, என்ன அழுது பார்க்கிறோம்? யார் கலாச்சாரம், யார் கலாச்சாரத்திற்கு பின்னால் அது இயக்கப்படுகிறது? நாம் பார்க்கிற சாதாரண 2.5 மணி நேர சினிமா எல்லா சிங்கத்தையும், ஆபாசத்தையும், எல்லா இஸ்லாமியனுடைய எல்லா ஒழுக்க நெறிகளையும் 2.5 மணி நேர சினிமா உடைத்து விடுகிறது. அதனாலதான் சமுதாயத்திலே ஒழுக்கம் இல்லை. எந்த அளவுக்கு இல்லை? கணவன் மனைவியாக, குறைந்தபட்சம் கணவன் மனைவியாக இல்லாமல் 1 வருடமோ 2 வருடமோ ஒரே வீட்டில் தங்கி வாழ்பவர்கள் கணவன் மனைவி இல்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கு நமக்கிடையிலும் கலாச்சாரம் பெருகி போயிருக்கிறது. எப்படி? நாம் பார்க்கிற அந்த சினிமாக்களும் சீரியல்களும் விபச்சாரமும், அதை பார்த்து பழகி பழகி அந்த வாழ்வியலில் ஒரு கட்டத்திலே நாமும் உள்வாங்கி, அதுபோல நாம் ஏன் இதற்குள்ளே இருக்க வேண்டும், ஏன் இந்த கலாச்சாரத்துக்குள்ளே இருக்க வேண்டும், ஏன் இதற்குள்ளே எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணங்களுக்கு பின்னால் சென்று அந்த ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஷைத்தான் கடலிலே தன்னுடைய சிம்மாசனத்தை அணைத்து தன் படைகள் அனைத்தையும் திரட்டி அந்த இப்லீஸ் அவனிடத்திலே கேட்பான், யார் யார் என்ன செயல் எப்படியாக பிரித்தீர்கள்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித தகவல்களை சொல்வார்கள். அதிலே ஒருவன் சொல்வான், நான் கணவன் மனைவிக்கு இடையிலே பிரிவினை ஏற்படுத்தி விட்டேன், நீ செய்த எல்லா காரியங்களையும் விட சிறந்த காரியம் செய்து விட்டாய். ஷைத்தான் அவரை பாராட்டுவான். இப்லீஸ் செய்கிற வேலைகளிலே மிகப்பெரிய வேலையாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுவது, கணவன் மனைவிக்கு இடையிலே பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை செய்வான். குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவியாக ஒன்றாக பயணிக்கிற பொழுது இருவரும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எப்படியெல்லாம் வாழச் சொல்லி இருக்கிறார்கள், என்னவெல்லாம் கற்றுத் தந்திருக்கிறார்கள், எதையெல்லாம் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று உணர்ந்து வாழ்கிறோமா?
அல்லது நம்ம மனோ இச்சையின் அடிப்படையிலே நம்முடைய ஷைத்தான் நம்முடைய உள்ளத்திலே என்ன சிந்தனையை எல்லாம் எது நல்லது எது கெட்டது என்று நாம முடிவெடுத்து நம்முடைய வாழ்க்கையை வாழுகிறோமா? அன்புள்ள சகோதரர்களே, இப்படியாக நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் ஷைத்தான் வருகிறார். நம்முடைய உள்ளத்திலே வீணான சந்தேகங்களை உண்டாக்குகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை இரவு நேரத்திலே தன்னுடைய மனைவி ஷஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டு நபித்தோழர்கள் கடந்து செல்கிறார்கள். அவர்களை அழைத்து, நான் என் மனைவி ஷஃபியாவோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் அப்படி நினைக்கலையே. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறான். உங்களுக்கிடையே அவன் உங்கள் உள்ளத்திலே சந்தேகத்தை ஏற்படுத்துவான். சந்தேகத்தை ஏற்படுத்துவது ஷைத்தானுடைய எண்ணம் என்று சொன்னார்கள். கணவன் மனைவிக்கு இடையிலே நடக்கிற பெரிய பெரிய பிரச்சனை சந்தேகம் தான். எல்லாத்திலும் சந்தேகம், எதற்கெடுத்தாலும் சந்தேகம். சந்தேகத்தை, வீணான எண்ணங்களை, கற்பனைகளை உருவாக்குவது ஷைத்தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். சகோதரர்களே, அப்படியான ஷைத்தானை பற்றி என்ன படித்திருக்கிறோம், என்ன புரிந்திருக்கிறோம்? எந்த இடத்தில் வருவான், எந்த இடத்தில் போவான், எந்த சிந்தனையை விதைப்பான், எந்த சிந்தனையை மறக்கடிக்க செய்வான் என்று ஷைத்தானை பற்றி ஒரு குறிப்பிட்ட அளவாவது நம்முடைய உள்ளத்திலே தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? நம்மை யார், அல்லாஹ் யார் உங்களுக்கு பகிரங்க எதிரி, யார் உங்களுக்கு விரோதி என்று அல்லாஹ் யாரை முன்னிறுத்தி திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறானோ அந்த ஷைத்தானை பற்றி தெரிந்தவர்கள் எத்தனை பேர்? நம்ம எதிரியை பற்றியே நமக்கு தெரியலனா எவ்வளவு பணமானவனாக அவன் இருக்கிறார். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனிலே நீங்கள் படித்து பாருங்கள். அவ்வளவு செய்திகள் அல்லாஹ் ஷைத்தானை பற்றி பேசுகிறான். அவன் மோசமானவன், அவன் பகிரங்க எதிரியானவன், அவன் மனிதனுடைய உள்ளங்களில் வீணான சந்தேகங்களை போடக்கூடியவன், அவன் குடும்பங்களை பிரிக்கக்கூடியவன், அவன் அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் ஏவக்கூடியவன், அவன் உங்களை கேவலப்படுத்துபவன், அவன் உங்களை விபச்சாரத்தின் பக்கம் தூண்டுபவன், அவன் மோசமானவன் என்று சொல்லி அவனை பற்றியான, அவனுடைய செய்திகளை பற்றியான அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே எந்த பக்கங்களிலும் பேசாத இடங்கள் இல்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையே ஈமானுக்கும் ஷைத்தானுக்கும் இடையிலே நடக்கிற போராட்டம் தான். இந்த உலக வாழ்க்கையிலே நாளை மறுமையிலே நமக்கு சுவனத்தையும் நரகத்தையும் பெற்றுத்தர இருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது அந்த ஷைத்தானை பற்றி அறிந்து, அந்த எதிரியை பற்றி அறிந்து, அந்த மோசமானவனை அறிந்து, அதை உணர்ந்து இந்த ஷைத்தான் வந்து விடுபடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷைத்தானின் சதிவலைகள் என்ற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஷைத்தான் இருக்கிறான். அந்த ஷைத்தான் கெட்ட எண்ணங்களை, சிந்தனைகளை நம்மிடத்திலே போட்டுக்கொண்டே இருக்கிறான். அந்த ஷைத்தானிடமிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து நம்முடைய ஈமானையும் இறையச்சத்தையும் யார் உறுதியாக வைக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே அந்த ஷைத்தானுடைய எண்ணங்களிலிருந்து, சிந்தனைகளிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு இடங்களிலே நமக்கு சொல்லித் தருகிறான். அப்படிப்பட்ட ஷைத்தான் இறுதியாக நரகத்தில் செல்லக்கூடிய நேரத்திலே அவன் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனுடைய 14வது அத்தியாயம் 22வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஷைத்தான் நம்மிடத்திலே சொல்லுவதாக அல்லாஹ் சொன்னான்,
அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதியை அளித்தான். ஷைத்தான் நம்மிடத்துல பேசுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதியை அளித்தான். நானும் உங்களுக்கு வாக்குறுதி அளித்து உங்களிடம் வாக்குறுதி நான் மீறிவிட்டேன். உங்களை நான் அழைத்தேன், என்னுடைய அழைப்பை நீங்கள் ஏற்றீர்கள் என்பதை தவிர உங்கள் மீது எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எனவே என்னை நீங்கள் பழிக்காதீர்கள், உங்களையே நீங்கள் பழித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களை காப்பாற்றுபவன் அல்ல, நீங்கள் என்னை காப்பாற்றுபவரும் அல்ல. முன்னர் என்னை இறைவனுக்கு இணையாக்கியதை நான் மறுக்கிறேன் என்று தீர்ப்பு கூறப்பட்டவுடன் ஷைத்தான் கூறுவான், அநீதி இழைத்தோருக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது என்று ஷைத்தான் சொன்னதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது எந்த எண்ணங்களுக்கு பின்னால், எந்த சிந்தனைகளுக்கு பின்னால் நாம் இறைவனை மறந்து, தொழுகையை மறந்து, உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து ஷைத்தான்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறோமோ, அந்த ஷைத்தான் நாளை மறுமையிலே நரகத்திலே செல்லுகிற பொழுது நம்மை பார்த்து சொன்ன வார்த்தை, உங்கள் மீது எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நான் உங்களுக்கு எண்ணத்தை தான் கொடுத்தேன், சிந்தனையைத்தான் கொடுத்தேன், எனக்கு நீங்கள் கட்டுப்பட்டீர்கள். எனவே ஷைத்தான் என்னை வழிகெடுத்தான் என்று என்னை நீங்கள் பழிக்காதீர்கள், உங்களையே நீங்கள் பழித்துக் கொள்ளுங்கள் என்று அவன் அல்லாஹுவை இணையாக்கியவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நமக்கு இடையிலே நடக்கிற மிகப்பெரிய போராட்டமே ஷைத்தானோடு நாம் போராடுகிற போராட்டம் தான். அந்த போராட்டத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எந்த கட்டத்திலும் இறைவனை மறந்த ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்ந்துவிடக் கூடாது. இறைவனுடைய நினைவு இல்லாமல், இறைவனை நினைக்காமல் இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை எல்லாம் அதுக்கு ஷைத்தானுக்கு கட்டுப்படுகிற, சைத்தானுக்கு அடிபடுகிற ஒரு வாழ்க்கையாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த உள்ளத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே எத்தனையோ இடங்களிலே பேசுகிறான். சூரத்துன் நாஸ் நாமெல்லாம் அறிந்திருக்கிற ஒரு சின்ன அத்தியாயம், அதிலே அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, அல்லதி வஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ், மனிதர்களுடைய உள்ளங்களில் வீணான சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் மனிதர்களிலும் ஜின்களிலும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஷைத்தானை பற்றி எச்சரிக்கக்கூடிய, உள்ளத்திலே அவன் தேவையில்லாத அசிங்கமான எண்ணங்களை அவன் போடுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எனவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது அப்படி நமக்கு பகிரங்க எதிரியாக இருக்கிற அந்த ஷைத்தானை அறிந்து அவனிடமிருந்து பாதுகாப்பு. அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனையோ துவாக்களை, குர்ஆனை ஓதும் பொழுது அவனிடமிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள், கழிவறைக்கு செல்லும் பொழுது அவனிடத்தில் பாதுகாப்பு கேளுங்கள், இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது கூட அவன் அந்த ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கேளுங்கள் என்று சொல்லி எத்தனையோ இடங்களிலே சைத்தானிடமிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், சைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே அப்படி நமக்கு பகிரங்கமாக எதிரியாக இருக்கக்கூடிய சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற்று நாளை மறுமையிலே வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.